ஏய் சாப்டர் 4ரா. காம்பினேஷன் அப்படின்றது பெர்முடேஷன் ரெண்டு இருக்கும், பார்த்துக்கோ. பொறுமையா நிதானமா படிக்கணும், கஷ்டம்தான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. பார்த்து பொறுமையா இது பண்ணிக்க. ஈஸியானதை நடத்தணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் அப்படின்றது தான் ஈஸியானது இதில். அதுக்கு முன்னாடி பெர்முட்டேஷன் ஒன்று வரும், காம்பினேஷன் ஒன்று வரும், கஷ்டம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. பெர்முட்டேஷன் ஒன்று வரும், காம்பினேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது ரெண்டுமே கஷ்டம்தான், பார்த்து நிதானமாக படிக்கணும், சிரமம் தான் சொல்லிட்டேன், பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஒன்று பெர்முட்டேஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோ. டேய் தம்பி, பெர்முட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோ. பெர்முட்டேஷன் அப்படின்னா தமிழில் வந்து வரிசை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் இருக்கு, வரிசை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியை இருந்தினா உனக்கு பார்த்துக்கடா டேய் சரி, பார்த்துக்க. பெர்முட்டேஷன் அப்படின்றது வந்து தமிழில் வரிசை மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. பெர்முட்டேஷன் அப்படின்றது இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாத்து வச்சுக்க பேர். அரேஞ்ச்மெண்ட்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா அடுக்கிறது. பெர்முட்டேஷன்ன்றது அரேஞ்ச் பண்ணுறது, காம்பினேஷன் அப்படின்றது செலக்ட் பண்ணுறது. புரிஞ்சுக்கிறோன்னு அதனால தான் வார்த்தையை நிறுத்துறது. பெர்முட்டேஷன் அப்படின்ற சென்டென்ஸுக்கு சினானிம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறது. ஒரு 3 புக்கை வச்சுக்கோமே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அப்படி 3 புக்கை வச்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணோன்னா மாற்றி மாற்றி எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஃபஸ்ட்டு மேத்ஸை வைக்கலாம், ஃபிசிக்ஸை வைக்கலாம், கெமிஸ்ட்ரி வைக்கலாம், திருப்பி மேலே தூக்கி ஃபிசிக்ஸை வைக்கலாம், அடுத்து மேத்ஸை அப்படியே மாற்றலாம்ல. அதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. புரியுதான்னு சொல்கிறது பார்த்துக்கோ. அது எப்படி சார் கண்டுபிடிப்பிய அப்படின்றதுக்கு 8 ஆப்ஷன் இருக்கு, பார்த்துக்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று மறந்துடாத, நோட் பண்ணி எழுதணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். உட்காந்து வீட்டில் ஒரு தடவை பார்த்துக்க. பெர்முட்டேஷன், பெர்முட்டேஷன் TATION, பெர்முட்டேஷன் ஆஃப் n different ஆப்ஜெக்ட்ஸ், எல்லாம் வேற வேற அப்படின்னு அர்த்தம். ஆல் அட் எ டைம், ஆல் அட் எ டைம், at a time where repetition is not allowed. Repetition is not allowed. சில வார்த்தைகளை வந்து கவனிச்சு தான் செய்ய முடியும். n டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கு, ரிப்பீட்டேஷன் வந்து நாட் அலவுடுன்னு இருக்கு. ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட் அப்படின்னா திரும்ப திரும்ப வைக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம். ஒரு முறை வச்சோம்னா திருப்பி வைக்கக்கூடாது அப்படின்றது அர்த்தம். இது மொதல் பாயிண்ட்டுக்கு உள்ளது, பார்த்துக்கோ. n டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்னா நான் இப்போ உன்ட்ட சொன்னேன்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அப்படின்றது 3 ஆப்ஜெக்ட். 3மே ஒரே ஆப்ஜெக்டா? வேற வேற. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அப்படின்னு புக்கு எடுத்துக்கலாம், இல்லை கலர் எடுத்துக்கினா எடுத்துக்க, சிவப்பு கருப்பு பூதா இது வேணால் எடுத்துக்க, எப்படி வேணால் எடுத்துக்க. இல்லை பாய்ஸ் வேணாலும் 3 பையல் வெவ்வேறு பையல் எடுத்துக்கோ, எப்படி வேணால் எடுத்துக்க. 3 ஆப்ஜெக்ட் வெவ்வேறு ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட். அதே நேரத்தில் ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடும் கொடுத்துருக்கேன், ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடும் கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கையில் பார்த்துக்கோ, கஷ்டம். நான் தான் சொல்கிறேன்ல உன்ட்ட, புரிகிறது கஷ்டம். இங்கே பாரு, n ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அப்போ பாக்ஸ் மாதிரி போட்டு ஆரம்பிக்கணும், பாக்ஸ் மாதிரி போட்டு ஆரம்பிக்கணும். n ஆப்ஜெக்ட், n பாக்ஸ் மாதிரி. கொஞ்சம் கவனி சொல்கிறத. இப்போ n ஃபஸ்ட்டில் இங்கே எழுதிடுறேன். n ஆப்ஜெக்டில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை இங்கே வச்சுட்டேன்.
அடுத்து மிச்சம் இருக்கும்னா எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கும்? n-1. n ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லையில மொத்தமா நம்பர் ஆஃப் இது வந்து 10ன்னு வச்சுக்கடா. 10ல் ஏதோ ஒரு பொருள் இங்க வச்சாச்சு. அடுத்து மிச்ச பொருள் எத்தனை இருக்கும்? 9. அதைத்தான் இங்கே நான் அட்டன் பண்ண முடியும். அப்போ எங்கனக்குள்ள வரையில n-1. அடுத்து என்ன வரும்? அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் என்ன வந்துடும்? 1 வரும். அப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துக்க, n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. n ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியல்னு அர்த்தம் அந்த நொட்டேஷனுக்கு பேர். இதுக்கு பேர் ஃபேக்டோரியல். இப்படி எழுதலாம், இப்படி போட்டு எழுதுவாங்க. ஐயா தலையில் போட்ட மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த டப்பா மாதிரி போட்டு ஒன்றுன்னு போகிறது. ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். நொட்டேஷன்னா குறி, ஃபேக்டோரியல்னு அர்த்தம். n ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா என் கவனி, நல்லா கவனிச்சுக்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 3 புக்கு வேணால் வச்சுக்க. ஆப்ஜெக்ட் வந்து 3 ஆப்ஜெக்ட் வச்சுக்கிடுவோம். 3 ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நீ என்ன யோசிச்சுக்க, மேக்ஸ் புக் 1, ஃபிசிக்ஸ் புக் 1, கெமிஸ்ட்ரி புக் 1 வேணால் வச்சுக்க. இப்போ நான் கணக்குள்ள அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ 3 பாக்ஸ் போடணும். 3 ஆப்ஜெக்ட்னால 3 பாக்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே 3ல் ஒரு புக், ஏதோ ஒரு புக் வச்சிடலாம். 3ல் ஏதோ ஒன்று வச்சிடுறேன். மற்ற எத்தனை புக் இருக்கும்? அதை இங்கே வைக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று. 2மே வைக்கல, 2ல் ஏதோ ஒன்று வைக்கிறேன். மிச்சம் எத்தனை இருக்கும்? அதை கடைசியில் தான் ஃபிட் பண்ண முடியும். இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 3 2s are 6 வேஸ்ன்னு சொல்லுவாங்க, வழிகள். 6 வழியில் அதை அரேஞ்ச் பண்ணலாம். 6 வழியில் அரேஞ்ச் பண்ணலாம். வேணா வீட்டில் உட்காந்து டெஸ்ட் பண்ணிப்பார். கொஞ்சம் கவனிச்சுக்க. 2வது பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தாப்புல செய்யப்பார். செகண்ட் கொஸ்டின், அதாவது கேட்கக்கூடிய வாய்ப்பு உள்ள சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின்ல 2வது சான்ஸு. இது ஃபுல்லாக தெரிஞ்சாதான் நீ பெர்முடேஷன் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஈஸியாக நினைக்கிறீங்கல்ல, அதுக்காண்டி சொல்ல வரேன். பார்த்துக்கோ, ஈஸி கிடையாது, கஷ்டம் நீ நினைக்கிற மாதிரி. பெர்முடேஷன் ஆஃப் புரிகிறது கஷ்டம். என்னத்தையும் எழுதிட்டு வந்துடலாம், பாஸ் ஆகிடலாம். பெர்முடேஷன் ஆஃப் n டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எழுதியிருக்கேன். டேக்கன் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அட் எ டைம். ஒரே நேரத்தில் தான், அட் எ டைம் எடுத்துட்டோம். வேர் ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுட். அலவுடு அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்க. n டைம்ஸ் n ஆப்ஜெக்ட், அப்போ n பாக்ஸ் போடலாம். இப்படி போயிட்டே இருக்கேன். n பாக்ஸ். 3 ஆப்ஜெக்ட்னா 3 பாக்ஸ் போட்டுக்க. n ஆப்ஜெக்ட்னா n பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ எங்கனக்குள்ள n ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட்ல ஒன்று ஃபிட் பண்ணுறோம். ரிப்பிட்டேஷன் நாட் அலவுடுனா இந்த ஃபிக்ஸ் பண்ணதை இங்கே வைக்க முடியாது. ரிப்பிட்டேஷன் அலவுடுன்னு கொடுத்துருக்கனால இங்கே வைக்கலாம் திருப்பி. அப்போ இங்கேயும் என்ன தான் வரும், இங்கேயும் என்ன தான் வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே என்ன தான் வரும்? n. அப்போ இன்ட்டு பண்ணோம்னா, மல்டிப்ளை பண்ணோம்னா n பவர் n. n எத்தனை டைம்ஸ் இருக்கு? n டைம்ஸ் இருக்கு. அதில் நான் இது எழுதலை, தெரியுதான்னு பாரு. அதில் என்ன போட்டிருந்தோம்? n ஃபேக்டோரியல்னு போட்டிருந்தேன். n ஃபேக்டோரியல் போட்டிருந்தேன். ஏன்னா இங்கே n வந்துச்சுன்னா இங்கே n வரல. இங்கே n மைனஸ் n-2 ஒன்று குறைச்சிக்கிட்டே வந்தேன். ஏன்னா அது ரிப்பீட்டேஷன் கிடையாது, நாட் அலவுடு. இது ரிப்பீட்டேஷன் அலவுடுன்னு கொடுத்துருக்கனால அப்படியே திருப்பி 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 அதே புக்கை வச்சுக்கிட்டே வரலாம். இதில் புக்கை வச்சிருக்கோம்ல, அதே புக்கை திருப்பி இதிலே வைக்கலாம். ஆப்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதனால இதில் n டைம்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ல ரிப்பீட்டேஷன் அலவுடுன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்க, மறந்துடாத, சொல்லிட்டேன். பொறுமையா நிதானமா இது பண்ணிக்க. நான் ஏ போட்டிருக்கேனாடா தம்பி, பார்த்துக்கிட்டா. அதில் ரிப்பீட்டேஷன் தான் ஏ சேர்த்துருக்கேன், பார்த்துக்கோ. இந்த இடத்துல பார்த்துக்கோ, தப்பாளி இருக்கனா?
இந்த இவங்களை சத்தம் போகிறதுலே மைண்ட் எனக்கு பாதி டைவர்ட் ஆயிருது. இவன் ஏன்னா புரிஞ்சுக்கிற மாட்டான் சொல்கிறத. என்ன அட்வைஸ் பண்ணுறோன்றதே சிவாக்கு மங்களேஷுக்கெலாம் மண்டையில் ஏறவே மாட்டுது. அவன் பேசுகிறது இதான் நினைக்கிறாங்க. மற்ற இடத்துல போய் இது பண்ணா தான் தெரியும், நடத்தினாங்கன்னா தான் தெரியும். பார்த்துக்க, புரியுதான்? அதனால தான் சில நேரங்களில் மைண்ட் இதாகிடுது, அப்செட் ஆயிடுது. மூன்றாவது கொஸ்டின் வந்து மூன்றாவது ஆப்ஷன் பார்த்துக்கோ. பெர்முட்டேஷன் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் ஆஃப் என் objects taken at a time, taken or objects at a time repetition of object not allowed. கொஸ்டினை பார்த்துக்கோ, நிதானமாக சொல்லிட்டேன். இதுக்கு வேற அர்த்தம் வருது, புரியுதான்னு பாரு. வேற அர்த்தம் வருது அப்படின்னா மொத்தமாக என்ன ஆப்ஜெக்ட் தான், ஆனால் எடுக்கக்கூடியது அந்த இடத்துல பார்த்துக்க. என்னையுமே யூஸ் பண்ணலை, தெரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு 10 பொருள் இருக்குன்னா 3 பொருள் எடுத்து யூஸ் பண்ண சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்கு அந்த இடத்துல. என் பொருட்களில் என் ஆப்ஜெக்டில் 6 ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்து செய்ய சொல்லியிருக்கு, பார்த்துக்கோ. அப்போ நீ வந்து எடுக்கிற யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் எத்தனை ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்குதுல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ 6 பாக்ஸ் போடணும்னு அர்த்தம். 6 பாக்ஸ் போடணும் அப்படின்ட்டு அர்த்தம், புரியுதான்னு பார்த்து. என் பாக்ஸ் போடக்கூடாது. எத்தனை பாக்ஸ் போடணும்? 6 பாக்ஸ்ன்னு சொல்லி போட முடியுமான்னு உனக்கு யோசிப்பாரு. சும்மா தெரியாதுல, நம்பர் தெரியாது, சும்மா எழுதுறேன், இப்படி எழுதுறேன். 6 பாக்ஸ்னா 6 இல்லடா தம்பி அஜா, 6 பாக்ஸ்னா 6 இல்லை. n n-1 n-2 n-3 அப்படி எழுதி இல்லை. அது மாதிரி வரையில கடைசியில் 1க்கு போகக்கூடாது, இடையில நின்றுக்கிறோம்னா அந்த 6ன்றது என்ன நம்பர்னு தெரியல, புரியுதா சொல்றது? அப்படித்தான் யோசிக்கணும், அதை பார்த்துக்கோ. நீ வாட்டில் என்னத்தையா செஞ்சிடாத. 6 பாக்ஸ் போடணும் அப்படின்னா இப்படி எழுதிக்கிட்டே வர்றான், இப்படியே வரும், இங்கிட்டு தாண்டியும் போகும், இங்கே தான் கடைசியாக வரும். இங்கக்குள்ள என்னன்னு எழுதுனோம்னா இது n-1, இது n-2, n-3 இப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே 6ன்னு வரும், அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கீங்கன்னா இங்கே என்ன வரும்? 1 வரும். அவன் வந்து அந்த கடைசியில் சொல்லலை, அவன் 6 ஆப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லல, இது மட்டும் போதும், புரியுதான் பாரு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்றது தெரியணும். இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்றது ஒன்று தெரியணும். 6க்கு முன்னாடி r-1, 6க்கு முன்னாடி என்ன வரும்? அவ்வளவுதான், இது r-1 அப்படின்றது இங்கனக்குள்ள உள்ள ஆப்ஜெக்ட் பேர். அதுவும் r-1ன்னு எழுதவா, n-r-1ன்னு எழுதவா? நான் சொல்றான் பாரு, கொஞ்சம் யோசி. அம்மா இதுக்கு முன்னாடி உள்ளதை எழுதணும். இப்போ 10 அப்படின்னா இதுக்கு முன்னாடி 9, 6க்கு பதிலாக 10ன்றதா இதுக்கு முன்னாடி என்னது 9. அப்படி எழுதுறதுக்கு பதிலாக r-1ன்னு சொல்றேன். அதுவும் கரெக்ட் கிடையாது. இன்னமும் கரெக்டாக எழுதுனா இங்கே எதுலேருந்து கழிச்சுக்கிட்டே வரான் பாரு. அப்போ இந்த இடத்துல எழுதுனீங்கன்னா ஒரு பாக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸ் n-r-1, அப்போ n-r+, இதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸ். அப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படின்னா இங்கே கவனி. ஒரு 6 ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோ. ஒரு 6 ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அதுலேருந்து 3 மட்டும் எடுத்து செய்ய சொல்கிறான், அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். 3 ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கோ. அப்படின்னா நீ வந்து 3 பாக்ஸ் தான் போடணும், 3 பாக்ஸ் தான் போடணும். ஆனால் பொருள் 6 பொருள். அப்போ 6, 5, 4 அவ்வளோதான். 3 மல்டிப்ளை பண்ணிக்கிற வேண்டியதான். கீழே கூட எழுதுனா எழுதிக்கலாம். உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6 × 5 ×
4 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதை பற்றி தேவையில்லை, உனக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மொத்தம் என்ன ஆப்ஜெக்ட்ரா? என்ன ஆப்ஜெக்ட்னா 6 ஆப்ஜெக்ட். அதையே யூஸ் பண்ண சொல்லலை. எத்தனை ஆப்ஜெக்ட் யூஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கான்? 3 ஆப்ஷனை மட்டும் எடுத்து தான் செய்ய சொல்கிறான். இதுதான் ஆர். அப்போ 3 பாக்ஸ் போட்டுட்டு இந்த 6 பொருள் அப்படி அரேஞ்ச் பண்ணணும். இது 6 6 வைக்கலாம், அடுத்து என்ன வைக்கலாம்? 5 வைக்கலாம், அடுத்து என்ன வைக்கலாம்? நல்லா கவனிச்சு பாரு. இந்த கணக்குக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸாம்பிளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸாம்பிளும் இதுவும் வித்தியாசம். ஆமாம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதில் என் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கு. இந்த இதில் என் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு இந்த என் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இது கொடுக்கல, கவுண்டிங், அதாவது கம்பல்சரியாக கண்டிஷன் கொடுக்கல. 6 பொருட்களை மட்டும் யூஸ் பண்ண சொல்லு. எல்லாமே தானே இருக்குது. இதில் என் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆல் அட் ஏ டைம் தானே கொடுத்துருக்கு. எல்லாமே தான் கொடுத்துருக்கு, அந்த ஆல் இருக்கு பாரு. அப்போ என் ஆப்ஜெக்ட் என் டைம் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு. ஆனால் அதே இது இந்த கணக்கை பொறுத்த மட்டும் தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் என் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் யூஸ் பண்ணுறது ஆர் ஆப்ஜெக்ட், ஆல் கிடையாது. ஆர் ஆர். அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல தான் பாக்ஸ் போடணும். 6 பாக்ஸ் போட்டுக்கிறோம். 6 பாக்ஸ் 6 பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சும்மா இந்த இடத்துல 6 பாக்ஸ்னா 6 பாக்ஸ் போடணும். இங்கே 6 பொருளில் 3 பொருளை தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுதான் ஆர், இந்த கண்டிஷன். அப்போ 3 பாக்ஸ் தான் போடணும். 3 பாக்ஸ் போட்டு இதை அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணணும். 6 × 5 × 4 என்ன எழுதுனே? 6 × 5 × 4 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான். எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், சும்மா புரியுதான்னு பாரு. மொத்தம் 8 இருக்கு. 8மே உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த இதில் செய்ய முடியும், ஈஸியாக செய்ய முடியும். இல்லைன்னா எப்படி வருது சார், ஏன் வருது சார்ன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்ப, கஷ்டமாக இருக்கும். உண்மையை சொல்லிட்டேன். இதே இது 4th சம்மு, 4th பாயிண்ட்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. பெர்முட்டேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ், permutation of n objects taken r objects at a time. r objects கொடுத்துருக்கு, n object பார்த்துக்கோ. வேர் இங்கே கண்டிஷன் வருது, ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் அலவுடுன்னு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோ. ரிப்பீட்டேஷன் அப்படின்றத இங்கே அலவுடுன்னு எழுதியிருக்கேன். மேலே பார்த்துக்கோ, இப்போ தேர்டு கண்டிஷனில் நாட் அலவுடுன்னு இருக்கான்னு பார்த்துக்கோ. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோ. இந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நாட் அலவுடுன்னு இருக்கு. இங்கே பயன்படுத்தினதே இங்கே பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம், 6 ஆப்ஜெக்ட் தான், ஆனால் என்ன செய்யலாம், அலோவ் பண்ணலாம். அப்போ 6 × 6 × 6 அப்படின்னு எக்ஸாம்பிள் வரும். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்மளாம் எழுதுறோம் அப்படின்னா 6 ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோ, அதில் 3 ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ. அப்போ இதுதான் ஆர். அப்போ 3 பாக்ஸ் போடணும். போடையில் இந்த ஆரை யூஸ் பண்ணையில் 6 × 6 × 6. அப்போ என்ன வந்துருச்சு, 6 பவர் 3ன்னு எழுதலாம். 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதலாம். அப்போ அந்த கணக்குக்கு, அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ. அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ. எப்படி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதே இது பாக்ஸில் போட்டு பார்க்குறீங்கன்னா சாதாரணமாக இந்த இப்படி போட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ, 1 2 3 எப்படி போட்டுகிட்டே வர்றோம். இதுக்கப்புறம் போகும். நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னதான், இது 6 அப்படின்னா இது 1, இதுக்கு முன்னாடி ஒன்று எழுதுவோம், இதுக்கு முன்னாடி ஒன்று எழுதுனோம்னா உன்ட்ட சொன்னேன் n மைனஸ் என்ன வரும், 1 ஆறா, r ப்ளஸ் 1 தானே சொன்னோம். நான் இருக்கா செஞ்சு காமிச்சோம்ல, மைனஸ் உள்ளே போய் ப்ளஸ் ஆச்சுல, உள்ள போகிறேன் உனைய. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கவனிக்கிறதே கிடையாது, -1 -1. அப்போ இந்த இடத்துல அப்படி வரும். அப்போ இங்கே எழுதையில்
கவனிச்சுக்க சொல்கிறேன். என்னையுமே ரிப்பீட்டேஷன் சொல்லையில் இதுவும் என்னன்னா இதுவும் என்னதான் இதுவும் என்னதான் எல்லாமே என்ன தான் வரும். ஆனால் எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். அப்போ n பவர் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறோம். நான் மேலே உள்ளது எக்ஸாம்பிள் எழுதுனேன். அப்படின்னா உனக்கு சும்மா எழுதி காமிச்சேன். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளில் 6 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு 3 ஆப்ஷன் போட்டு அந்த மாதிரி எழுதி காமிச்சேன். தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆருக்கு பாரு, இந்த மாதிரி ஆர் 3க்கு பதில் 6 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ n பவர் என்ன வரணும்? ஆர். புரிஞ்சுக்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கு. இதே மாதிரி நிறையா இருக்கு. நான் அதை தான் உன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், பார்த்துக்கோ. இதில் 5th ஒன்ல வந்து டுகெதர்னு ஒன்று வரும். டுகெதர் அப்படின்னா சேர்த்து வைக்கலாம் ஒரே பாக்ஸில் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோ. 5th ஒன் permutation of n object. Permutation of n object taken all at a time and certain குறிப்பிட்ட அப்படின்ற மாதிரி certain objects are identical. certain objects are identicalனு வருது. ஐடென்டிக்கல் அப்படின்னு வருது. ஐடென்டிக்கல்னு வருது. இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதாவது n ஆப்ஜெக்ட் தான். இந்த இருக்கு ஆல் அட் ஏ டைம் தான், ஒரே டயத்துல தான் எடுக்கிறோம் n ஆப்ஜெக்ட். ஆனா இதுல என்ன சொல்லியிருக்கான், சர்டன் ஆப்ஜெக்ட் வந்து ஆர் என்ன கொடுத்துருக்கு, ஐடென்டிக்கல் கொடுத்துருக்குன்னா ஒன்னா வர்ற மாதிரி. அதாவது கணக்குல சொல்றேன் பார்த்துக்கோ. சும்மா ஒரு எருமை கவனிங்க. பனானான்னு எழுதுறோம். பனானா சரியான்னு பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் எழுதுறேன். இல்லை ராமானுஜம்னு எழுதலாம், இல்லைன்னா மிசிசிப்பின்னு எழுதலாம். இருக்கு உனக்கு கணக்கு. ஆப்பிள்னு எழுதலாம், எஜுகேஷன் எழுதலாம், ஐஐடி என்னமோ எழுதுவாங்க. இல்லை சொல்கிறேன், ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறக்காண்டி சொல்கிறேன். இப்போ இந்த இருக்கு, இதில் நம்பர் ஆஃப் அந்த எலமெண்ட் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்க்கையில் 1 2 3 4 5 6. கவனி. அப்போ 6 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். டிவைடட் பை ரிப்பீட்டேஷன் பார்க்கணும். இந்த 1 2 என்னது 3 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n எத்தனை டைம் இருக்கு. இதைத்தான் எழுதணும். இதைத்தான் அதில் சொல்கிறான். கணக்கை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். அங்கே மேலே சொன்ன வார்த்தை அதுதான். அதில் பார்த்துக்கோ. n ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. n ஆப்ஜெக்ட்னா இதுதான் மொத்த ஆப்ஜெக்ட். மொத்த நம்பர் n 6 6. ஆனால் ரிப்பீட்டேஷன் சொல்லி இந்த பார்த்துக்கு சர்டன் ஆப்ஜெக்ட் ஆர் ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்கு. ஐடென்டிக்கல்னா ஒன்றா இருக்கிறது. அதில் ஏ ஒன்றா இருக்குது, n ஒன்றா இருக்குது. ஆனால் எத்தனை டைம்ஸ் ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுதான் இங்கே அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதில் இதுதான் இதில் மீனிங் உனக்கு தெரிஞ்சுக்கிறது. இப்போ கணக்கில் இருந்தால் செஞ்சுக்கிற வேண்டியதான். சரியா, மறந்துடாத. அதே மாதிரி 6th ஒன்று பார்த்துக்கோ. 6th ஒன் நான் நடத்திக்கிட்டு இருக்க டாபிக் பேர் பெர்முட்டேஷன். மறந்துடாத. வரிசை மாற்றங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பெர்முட்டேஷன் n of n பார்த்துக்குங்க. n ஆப்ஜெக்ட்ஸ் ஆல் டேக்கன் ஆல் அட் ஏ டைம் தான். ஆல் அட் ஏ டைம் தான், ஒரே நேரத்தில் எடுக்கிறோம். வேர் சர்டைன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர் அப்படின்னு இருக்கு. கம்மிங் டுகெதர்னா ஒன்றா வர்ற மாதிரி. கம்மிங் டுகெதர் அப்படின்னா ஒன்றா வர்ற மாதிரி. n ஆப்ஜெக்ட் டேக்கன் ஆல் அட் ஏ டைம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். பேச்ச குறை, விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டே இருக்காத, சின்ன பிள்ளை மாதிரி புலம்பிகிட்டு இருக்காத. கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது
சும்மா எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஏ அந்த மாதிரி பிசிடின்னு எழுதுறோம். இதில் எழுதுறேன். இன்னொரு ஏன்னா யூஸ் பண்ணிக்க. இப்படி 2 ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஒரே பாக்ஸில் எழுதிக்கலாம். இந்த இடத்துல இதுதான் கம்மிங் டுகெதர்னு அர்த்தம். மற்ற ரெண்டும் தனியாக வரும். இப்படி தனியாக வரும். அதுவும் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர்னு கொடுத்துருக்கு. இது சேம் எலமெண்ட்ன்ற வார்த்தை வரலாம். சேம் எலமெண்ட்ன்ற வார்த்தையோட வரலாம். டிஃபரெண்ட் எலமெண்ட் வந்துச்சுன்னா அது வேற. இதில் நான் இப்போ சேம் எலமெண்ட்டை எழுதி வச்சுட்டேன். வேற ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அதுவும் மாறிடும். நிறையா இருக்குடாமா, பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வேற வந்துருச்சுன்னா வேற வந்துடும். சப்போஸ் ஏபிசிடின்னு இருக்கு, உனக்குள்ள வேற ஏதாவது எழுதிக்கிறேன்னா எழுதிக்க. என்ன எழுதிக்கலாம்? 1 2 3 வேணா எழுதிக்க. ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கேன். இந்த எழுதியிருக்கேன் 1 2 3ன்னு எழுதியிருக்கேன். இந்த 1 2 3ன்றது எனக்குள்ள டுகெதராக வரணும், கம்மிங் டுகெதர்னு வரணும். மித்ததெல்லாம் தனித்தனியாக வரணும். அங்கிட்டு இது சேர்ந்தா ஒரு ஆப்ஷன்டா. இது 1. இதில் மொத்தம் இங்கிட்ட எத்தனை நம்பர் இருக்கு? 4 இருக்கு. இப்படி 4. கொஞ்சம் யோசிச்சுக்க. 4 இருக்கு. அப்போ இங்கே வந்து 1ன்னு போட்டேன், இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. அப்போ ரெண்டையும் கூட்டினா எத்தனை வந்துடும் டோட்டலு? டோட்டல் 5 வரும். டோட்டல் 5 ஃபேக்டரியல். இப்போ ஒரு மேட்டர் இருக்கு. என்ன இருக்குன்னா, இன்ட்டு போட்டு இந்த 1 2 3 இப்படி எழுதுறான். இதுக்குள்ளேயேனா 2 முன்னாடி வந்து 3 பின்னாடி வந்து 1 அப்படி மாற்றி மாற்றி எழுதலாம்ல. அமாங் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாங் அப்படின்னு சொல்லி தெம்செல்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா உள்ளே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அது எத்தனை டைம் மாறும்? 3 டைம் மாறும். 3 தானே இருக்கு. 3 டைம் மாறாதா? 1 மாற்றிக்கலாம், 2 மாற்றிக்கலாம், 3 மாற்றிக்கலாம், அப்படி மாற்றி 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 போட்டுக்கலாம்ல. அப்போ அமாங் தெம்செல்ஸ் அப்படின்னா அந்த 3 நம்பருக்கு தனியாக வருது, பார்த்துக்க. இது வேற வேற நம்பர்னால அதுதான் உன்ட்ட சொல்ல வந்தேன். இதே இங்கே சேம் நம்பரை வந்தால் இங்கே வந்து நமக்கு 1 மட்டும்தான் வரும், தேவையில்லை. ஏன்னா என்ன நம்பர் வேற வேற நம்பர் இருக்கனால தான் 3 வருது. அப்பா சேம் நம்பர்னா ஏன்னு போட்டாலும் திருப்பி அதானே வரும். அதனால் இங்கே 1ன்னு போடணும், தேவையில்லை. அது நான் அதுக்கு தான் அந்த கணக்கை மாற்றினேன். இங்கே 3 இருக்கு, 1 2 3 அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல வரையில எத்தனை ஃபேக்டரியல் வருது? 3 ஃபேக்டரியல் வருது. பார்த்துக்கோ, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. கணக்கு முக்கியம், அதனால சொல்ல வரேன். சரி, இது எத்தனாவது நான் சொன்ன கண்டிஷன்? 6ஆடா? 7th 1. பார்த்துக்க பொறுமையாக. கணக்கு வரையில் ஈஸியாக தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிறேன் நான். பெர்முட்டேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் taken all objects at a time where certain objects are never together அப்படின்னு இருக்கு. வரக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு, தெரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன ஆப்ஜெக்ட்னு இருக்கு, ஆனால் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. அதில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்றான் பாரு. திருப்பி வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல நான் உன்னை ரொட்டேட் பண்ணல. உனக்கு நல்லா யோசிச்சு பார்த்துக்கணுக்குள்ள 1 2 3 அப்படின்னு ரொட்டேட் பண்ணோம். அந்த இடத்துக்கு பதிலாக டோட்டல் நம்பர் வந்து எத்தனை எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பாரு. வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லியிருக்கான்? கம்மிங். அந்த என்ன சொல்லியிருக்கு பார்த்துக்க. அதில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நெவர் டுகெதர்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன் என்ன இருந்தீன்னு பாரு. என்னடா எழுந்தியா? டுகெதர்னு எழுதி. அப்போ அதை கண்டுபிடிச்சி டோட்டலில் செப்பரேட் பண்ணால் வந்துருமா அப்படின்ட்டு பாரு. ஆன்சர் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இதை கேட்டிருக்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. 10 ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கடா. இந்த 10 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா 10 ஃபேக்டோரியல் போட்டோம்னா மொத்தம் கிடச்சிரும். டோட்டல் மொத்தமாக 10 ஆப்ஜெக்ட் மாற்றி 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 வச்சோம்னா என்ன செஞ்சிடலாம்? டோட்டல் கிடச்சிரும். அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன யோசிச்சுக்க. 10 ஆப்ஜெக்ட் நீ என்ன எழுதிக்க, நான் எந்த எழுதிக்கலாம். ஏதாவது A B
CDEFGH ஐயாடா 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட்டான்னு பார்த்துக்கோ. 10 எழுதிட்டேன். சரி, இப்போ வந்து வரக்கூடாதுன்னு சொல்றான். இப்போ இந்த ABCD வந்து ஒன்றா வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கவேன். இதில் மொத்தம் இங்கே எத்தனைடா இருக்கு? 6 இருக்கு. சரியா? இன்ட்டு இதில் எத்தனை இருக்கும்? 1. கொஞ்சம் கவனிச்சுக்க சொல்றத. இதை மேலே உள்ள மேட்ருக்கு கொண்டு போறேன். டேய், டோட்டல் வந்து இந்த இருக்கு 10. மொத்தமாக உள்ளதுராமா, மொத்தமாக ABCD 10. இந்த 4 வந்து டுகெதராக வந்துச்சுன்னா மேலே உள்ள ஆப்ஷன், டுகெதராக வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன். இந்த 5 ஃபேக்டர் இன்ட் என்னது 3 ஃபேக்டர் எடுத்திருக்கேன். 5 ஃபேக்டர் எப்படி வந்துச்சுன்னா இந்த 4 இது 1 5. அது மாதிரி இங்க தனியா யோசிச்சு பாரு. இது வந்து 1, இதுல எத்தனை இருக்கு? அப்ப 6 1 என்ன வந்துடும்? இது 1டாமா, இது 7, சாரி 6டா. அது அப்ப மொத்தமா பார்த்தீங்கன்னா எத்தனை வந்துடும்? 7 ஃபேக்டர் இன்ட்டு 4 ஃபேக்டர் 4. புரியுதான்னு பாரு. இது வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா அமாங் டுகெதர் வர்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எத்தனாவது கண்டிஷனு? 6வது கண்டிஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். டோட்டல் என்னது 10. அப்போ நம்ம கேட்ட கேள்வி வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கான்ல, அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிட வேண்டியதான். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. டோட்டலில் இருந்து ரிக்வயர்டு தேவையானது என்ன அப்படின்னா ரிக்வயர்ட் பேஸ், டோட்டலில் இருந்து அதை கழிச்சிரு, மைனஸ் கம்மிங் டுகெதர் அப்படின்னு கழிச்சிடணும். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. கூட வர்றதை கழிச்சிடறான். டோட்டல் 10 ஃபேக்டோரியல் மைனஸ் ஆஃப் 7 ஃபேக்டோரியல் இன்ட் என்னது. இப்போ இந்த ஆன்சர் வந்துருமான்னு பாரு. நெவர் கம்மிங் டுகெதர் வந்துருமான்னு பாருன்னு சொல்கிறேன். டோட்டல் இது, அது கம்மிங் டுகெதரு. அவன் வர கேட்டது என்ன கேட்டான்? வரக்கூடாதுன்னு தானே கேட்டான். அப்போ வர்றதை கழிச்சிட்டோம்னா அவங்க வராத ஆன்சர் வந்துடும்ல. அந்த கண்டிஷன். புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், சொல்ல மாட்டாங்க, டேரெக்டாக கணக்குக்கு போயிடுவாங்க. நான் உனக்கு தெரியறக்காண்டி சொல்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் நெவர் டுகெதர்ன்னு இருக்கு, வரக்கூடாதுன்னு இருக்கு. வரக்கூடாதுன்ற டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. டோட்டல்ல இருந்து வர்றதை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல கம்மிங் டுகெதர் கண்டுபிடிக்கிற பார்த்து கண்டுபிடி. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், இது ஒரு மொத்தமாக தனித்தனி ஆப்ஜெக்ட். அப்போ எத்தனை இருக்கு? 6. இது ஒன்று சேர்த்தா 7. அது முன்னாடி போட்டேன். இந்த 4 ஃபேக்டர் என்னன்னா இதை திருப்பி 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 மாற்றிக்கலாம்ன்றேன். ஏ முன்னாடி போட்டுக்கலாம், அடுத்து இல்லைன்னா பிஏ முன்னாடி போட்டுக்கலாம், இல்லைன்னா சிஏ முன்னாடி போட்டுக்கலாம். அப்படி மாற்றி மாற்றி எழுதலாம். 4 ஃபேக்டோரியல் வேஸில் எழுதலாம். அப்போ இதுதான் இதுக்குள்ள ஆன்சரு. கடைசி ஒன்று இருக்கு, அதோட முடிஞ்சுன்னா பெர்முடேஷன் முடிஞ்சிடும். பெர்முடேஷன் முடிஞ்சிருச்சுன்னா கணக்கில் செஞ்சிடலாம், ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம். கொஸ்டினை வாசிக்க வேண்டியது, அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்க வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது, அவ்வளோதான். பார்த்துக்கோ. 8th தம்பி. பெர்முடேஷன் ஆஃப் சர்டைன் ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கு. சர்டைன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு இருக்கு. ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டு இன் பர்டிகுலர் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்கு. இன் பர்டிகுலர் பிளேஸ், குறிப்பிட்ட இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இங்கே பாரு, எக்ஸாம்பிள் எழுதுறேன். சும்மா ஒரு 4 பேர் 4 நம்பர் 4 இது எடுத்துக்கோ. ABCDன்னு வச்சுக்கோ. அப்போ 4 பாக்ஸ் போடுறோம். அவன் என்ன சொல்லிடுறான்? கொஸ்டின்லேயே சொல்லிடுவான், ஃபர்ஸ்ட்ல வந்து ஏ வரணும், இல்லை ஃபர்ஸ்ட்ல டி வரணும்னு சொல்லிடுவான். இப்போ ஃபர்ஸ்ட்ல டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவனே சொல்லிட்டான், கொஸ்டின்லேயே சொல்லிடுறான், ஃபிக்ஸ் பண்ண சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட்லையாவது லாஸ்ட்லையாவது, இல்லை இடையிலையாவது சொல்லுவான், ஆட் நம்பர்லையாவது. அப்படி வார்த்தைகள் வரும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ 4 லெட்ரு, மொத்த லெட்ரு 4ல் 1 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 3 தானே இருக்கு மிச்சம். அந்த 3 தான் இது என்ன செஞ்சுக்கிட்டே வரும், மாறிட்டு இங்கே 1 ஆயிரும். இங்கே 3 2 இங்கே என்ன வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தால் இந்த ஆப்ஷன் மாறும். இங்க 4 வரும். சரியான்னு பாரு, இது வராது. நான் சொல்ற புரியுதான்னு பாரு. இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ABCD யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கிட்டே இருங்க வார்த்தைகள்னு சொன்னோம்னா இங்கே 4 லெட்டர்ல 1 லெட்டர் எழுதலாம். அப்ப இங்க 1 எழுதின பிறகு இங்க மிச்சம் 3 எழுதலாம். மிச்சம் 3 எழுதின பிறகு 2 அப்படி போயிரும்ல. ஆனா இப்ப அவன் என்ன சொல்லிட்டான், ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டான். ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டான் அப்படின்னா ஒரு லெட்டர் இங்க ஓடி அந்த உட்காந்துருச்சு உள்ள. ஏதோ ஒரு லெட்டர் உட்கார சொல்லிடுவான் அவன். அப்ப இது 1 லெட்டர் இங்க ஓடி வந்துருச்சு.
அப்போ மிச்ச லெட்டர் 3 தான். அந்த 3 தான் மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கலாம், 3ல் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம், அதாவது ஏபிசியில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம், மிச்ச 2ல் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம், அப்படி போகும். புரியுதான்னு பார்த்துக்க. இங்கே 4 வந்தால் என்ன அர்த்தம், இது வந்தால் என்ன அர்த்தம்னு. அதே மாதிரி லாஸ்ட்டில் கூட ஒன்று ஃபிக்ஸ் பண்ண சொல்லிக்கிடுவாங்க சில நேரங்களில். லாஸ்ட்டில் கூட ஃபிக்ஸ் பண்ண சொல்லிக்கிடுவாங்க சில பேர். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதே மாதிரி தான் செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்கோ. லாஸ்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அர்த்தம். இந்த வரேன். கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். ஆமா, இதுல சப்போஸ் 1 லெட்டர் ஃபிக்ஸ் பண்றோம், சப்போஸ் நான் வந்து 2 லெட்டர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி எடுத்தேன்னு வச்சுக்க, அல்லது டேய் அவனே சொல்லிடுறான், ஃபர்ஸ்ட்ல வந்து டி வந்துடணும், லாஸ்ட்ல பி வந்துடணும்னு வச்சுக்கோ. அப்போ இது ரெண்டு ஒன்று போயிருச்சு, மிச்சம் 2 நம்பர் தான் இருக்கும். அப்போ 2 வரும், இங்கே என்ன வரும், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. அவன் சொல்லிட்டான்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வேஸ் வந்து குறைஞ்சிரும். வந்து குறைஞ்சிரும்னா வழிகள் குறைஞ்சிரும். ஃபிக்ஸ் பண்ணுறதுனா குறைஞ்சிரும். தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் பெருசாக போகும். தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் பெருசாக போகும் தனித்தனி நம்பரு. அப்போ யோசிச்சுக்க, நிதானமாக செஞ்சுக்கிறணும் எல்லாத்தையுமே. புரியுதான்னு பார்த்துக்க. இதில் 2 வழி எழுதியிருக்கேன். ஃபிக்ஸ்டு இன் பர்டிகுலர் பிளேஸ்ன்னு போட்டிருக்கேன். சப்போஸ் ஒரு லெட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண சொன்னோம்னா ஃபஸ்ட்டு மாதிரி எழுதணும். மிச்சம் 3 நம்பரை மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். செகண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் மற்ற லெட்டர் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாற்றிக்கிற வேண்டியதான். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்குங்க. பொறுமையாக நிதானமாக செய்யணும், விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடாது. அதில் விளையாட்டுத்தனம் அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க.